கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகிம் இடையில் மாற்று என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை யாவரையும் நான் சந்திப்பில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை நேரத்தில் உன்னதமான ஆண்டவர் உயர்த்தி எல்லாம் சேர்ந்து பாட போறோம். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே என்று சொல்ல எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? அந்த உன்னதமான உயர்த்தி நாம் பாடுவோம். ஆமென். வார்த்தையில் உண்மை இல்லவன் வாக்கு தத்தங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேற போகிறது. நன்றியோடு எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாய் ஆமென். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் இயேசுவுக்குள்ளே இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் சொல்லுவோமா? வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே. சேர்ந்து பாடுங்க. ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. செத்து போனதாம் தாராளி கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தை செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறினே. காலத்திலே அம்மாழ்விலும் நிறைவேறுதே. சொல்லுங்க. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் எல்லாரும் கை உயர்த்தி ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். அவர் சொன்னதெல்லாம் செய்ய வல்லவர். அப்படி எல்லாரும் இந்த காலை நேரத்துல கண்களை மூடி சொல்லுங்க. ஆமென் ஆமென். சொன்னதெல்லாம் ஆமென். அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நீரை. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே எல்லா வார்த்தைகளை அவர் நிறைவேற்ற வல்லவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல. இந்த 12வது மாதம் எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உரைத்த தீர்க்க தரிசனங்கள், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இன்றைக்கு நிறைவேற போகிறது. ஆமென். நன்றி அப்பா. ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்கு தத்தங்கள் வாழ்க்கையில நீ நிறைவேற்ற வல்லவன். நீ சொல்ற வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். 12வது மாதம் நாங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கிறையா. எல்லாவற்றையும் நிறைவேற்ற போறீங்க. நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. அந்த உன்னதமான ஆண்டவரை உயர்த்தி நம்ம பாடுன கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இந்த நாளிலே கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்ததான ஒரு வார்த்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தைகள் நிறைவேறும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாருங்க, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்ற வார்த்தை எல்லாம் நிறைவேறும். அல்லேலூயா. 11 மாதத்தை கிருபையா தாண்டி வந்திருக்கிறோம். எவ்வளவோ நெருக்கம், எவ்வளவோ நன்மைகள், எத்தனையோ அற்புதங்கள், அதிசயங்கள் ஆண்டவர் செய்தாரே. யோபின் புஸ்தகத்தில் வாசித்தபடியே தங்கள் நாட்கள் நன்மை, வருஷத்தை அவர்கள் செல்வ வாழ்வாய் போக்குவார்கள் என்று வேதத்தில் வாசித்த அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படியே இந்த 11 மாத கர்த்தர் நம்ம கூட இருந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு அந்த ஆண்டவர் சொல்றார், பிரியமானவர்களே, நான் கர்த்தர், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்று வேதம் குறிப்பிடுகிறது. ஒருவேளை இந்த நாளில நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா நீங்க இருப்பீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களோடு தான் பேசுறாரு. அவர் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற போகிறது. இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுக்கும் போது நான் கொஞ்சம் யோசிச்சு ஜெபம் பண்ணிட்டே இருந்த, ஆண்டவரே என்ன ஆண்டவரே சொல்ல போறீங்க, இங்க ஜனங்களுக்கு நீங்க என்ன பேச போறீங்க? ஆனா ஆண்டவர் மறுபடியும் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். அடுத்து வேதம் சொல்லுகிறது,
இனி தாமதியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதுவரை தாமதித்து இருக்கலாம், இதுவரை தடையா இருந்திருக்கலாம், இதுவரை ஒருவேளை தவறி போயிருக்கலாம். ஆனால் சொல்றாரு இனி என்ன செய்யாதுங்க, இனி தாமதியாது. தொடர்ச்சியான வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது 12:25 அடுத்த பகுதியை வாசிக்கலாம். கலக வீட்டாரே உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், உங்கள் நாட்களில் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் பாருங்க. உங்கள் நாட்களில் நான் வார்த்தை என்ன செய்வேன், சொல்லுவேன். ஒருவேளை இதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாருன்னா அந்த வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. உங்களுக்குன்னு ஒரு நாள் வரும், உங்களுக்கு தேவன் பேசும்போது அந்த நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் வார்த்தையை நான் சொல்லுவேன், அதையும் நான் நிறைவேறுவேன். அல்லேலூயா. அதையும் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, இதுவரை சொன்னதையும் நிறைவேற்ற போறாரு, இனிமேல் சொல்ல போறதையும் அவர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறார்னா, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போகிற, அதை சுதந்திரிக்கிற ஜனமா கர்த்தர் பார்க்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிச்சயம் அந்த ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அதே எசேக்கியேல் புஸ்தகம் 12வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். பாருங்க, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் என்ன செய்யாதுங்க, தாமதிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதுவரை ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பார். எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்கிறார். ஆபகுக்கு புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது, அது முடிவில் விளங்கும், அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. ஆண்டவர் சொல்றாருங்க, நீங்க தாமதிக்குன்னு நினைக்க வேண்டாம், அதுக்கு காத்திருங்க, அது நிறைவேறும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை குறித்தும் அவருடைய பிறப்பை குறித்தும் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினது. அல்லேலூயா. இயேசு கன்னி மரியினுடைய வயிற்றில அவர் இம்மானுவேலாய் பிறப்பார் என்பது மத்தேயு 1:18 அது நிறைவேறி இருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றின நாட்கள் இந்த நாட்கள். அல்லேலூயா. அவர் பெத்லகேமிலே பிறப்பார் என்று மீகாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்க முடியும். ஆனால் இயேசு இந்த பூமியில பிறந்த நிமித்தமாக மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6 வரைக்கும் வாசிக்க முடியும். இயேசு பெத்லகேமிலே பிறப்பார் என்று மெய்ப்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியுள்ள செய்தி அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. அவர் எகிப்திலே சஞ்சரிப்பார், அவர் தேவகுமாரனாய் அவர் வெளிப்படுவார் என்று ஓசியாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினது. மத்தேயு 2:14-15 வாசிக்க முடியும். ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பு எல்லாம் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறின மாதம். அவர் நாசரேத்தூரிலே அவர் வளர்க்கப்படுவார். மேசியாவை குறித்ததான ரகசியம் வெளிப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க முடியும். மத்தேயு 2:13 இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. அல்லேலூயா. கலிலேய நாட்டெங்கிலும் அவர் புறப்பட்டு போய் அவர் பிரசங்கம் பண்ணுவார். புற ஜாதிகளுக்கு அந்த வெளிச்சம் உண்டாகும். புற ஜாதியார்கள் இயேசுவை அறிந்து கொள்வார்கள், அவருடைய வல்லமை அற்புதங்களை கண்டுகொள்வார்கள் என்பது ஏசாயா 9வது அதிகாரம் 1-2 வசனங்களில் வாசிக்க முடியும். அது நிறைவேறினது. மத்தேயு 4வது அதிகாரம் 13 16 உள்ள வசனங்கள் எல்லாம் இயேசுவுடைய பிறப்பை நிறைவேறினதை குறித்து நாம் வாசிக்க முடிகிறது. அல்லேலூயா. அப்ப இயேசு பிறப்பு என்பது அவருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினது தான் இயேசுவுடைய பிறப்பு. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற்றினார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றப்பட்டது. அல்லேலூயா. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இந்த மாதம் நிறைவேறும். தேவன் உங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் இந்த மாதம் நிறைவேறும். உங்களை குறித்த உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த தேவ திட்டம் இந்த மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் அது நிறைவேற போகிறது. வேதம் சொல்லுகிறது, இனி என் வார்த்தை எதுவும் தாமதிப்பதில்லை, என் வார்த்தைகளிலும் ஒன்று என்ன செய்யாதுங்க, பிசகாது என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஒன்று என்ன செய்யாதுங்க, தாமதிப்பதே இல்லை. நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை அவர் செய்வாராம். அவர் செய்து அவர் திட்டம் பண்ணினேன். நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, இன்னும் வாக்குத்தத்தம் நிறைவேறலையே,
முடியலையே, இன்னும் தீர்க்கதரிசனம் நிறைவேறலையே, இன்னும் நான் இவ்வளவு நாட்கள் ஜெபிச்சுட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் விடுதலை இல்லை. ஒருவேளை கலங்குறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் என்ன சொல்றாரா? நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அவர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். இயேசு பிறப்பை குறித்து பிதாவானவருடைய திட்டம் இருந்தது. அவர் திட்டம் பண்ணினார், அவர் செய்து முடித்தார். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில எல்லாம் நிறைவேறி முடிந்தது. ஒருவேளை உங்களை குறித்த ஒரு திட்டம் இருக்கும், உங்கள் பிள்ளைகளை குறித்த ஒரு திட்டம் இருக்கும், எதிர்காலத்தை குறித்த ஒரு திட்டம் இருக்கும். ஆண்டு சொல்றாரு, நான் அதை நிறைவேற்றுவேன், நான் திட்டம் பண்ணினேன், அதை நிறைவேற்றி முடிப்பேன். அவர் முடிப்பார். நீங்க பயப்படக்கூடாது, நீங்க கலக்க கூடாது. வசனம் சொல்லுகிறது பாருங்க, உராய்ஞ்சுகிற பட்சிகள் இடத்திலிருந்து, கிழக்கிலிருந்து புறப்பட்டு வருகிற உராய்ஞ்சுகிற பட்சி என்று சொன்னால், அதை குறித்து நம்ம விளக்கமா நம்ம வேத புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது, கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன்லயோ மற்ற புஸ்தகங்களில் வாசிக்கும் பொழுது மொழியாக்கத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, வேகமாக பறக்கிற ஒரு பறவை, இறையை பாயும் பறவை, பசித்த ஒரு பறவை, பேராசை கொண்ட ஒரு பறவை, பெரிய இறக்கைகளை கொண்டதான பறவை என்று சொல்லி அநேக விதங்களிலே இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே வாசிக்கிறோம், உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்து நான் புறப்பட பண்ணுவேன். ஒருவேளை ஆண்டவர் உங்களை குறித்த தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு, உங்களை குறித்த ஆலோசனைகளை, திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் நோவாய் நாட்கள புறாவையும் காக்கைகளை கர்த்தர் பயன்படுத்தினார். தேவ திட்டம் நிறைவேறினது. எலியா தீர்க்கதரிசி நாட்களில் கேரி தாற்றண்டையில எலியாவை கர்த்தர் காகம் கொண்டு போஷிக்கிறார். காலையில் அப்பமும் இறைச்சியும், காலையில் இரவிலையும் பாருங்க அந்த காகம் கொண்டு வந்தது. அந்த கேரி தாற்றண்டையில நின்று அந்த தண்ணீரை குடித்து அந்த எலியா பிழைத்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் பட்சிகளை கொண்டு கூட போஷிக்கிற ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பட்சிகளை கொண்டு கூட வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்ல ஆண்டவர் கூட இருக்கிறார். வேதத்தில் எலியாவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், எலியாவுக்கு சொன்ன நான் சொல்லும் வார்த்தையின்படி செய் என்று ஆண்டவர் சொன்னார். எலியா சொன்னபடியே செஞ்சாரு. கர்த்தர் எலியாவை போஷித்தார். அது மாத்திரம் இல்லைங்க, அடுத்து அதே ஏசாயா 46 அந்த 11வது வசனத்தினுடைய பின்பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிற, என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷரை தூர தேசத்திலிருந்து என்ன செய்கிறேன், நான் வரவழைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆலோசனை இருக்குதா, ஆண்டவருடைய திட்டம் இருக்குதா, ஒன்னு பட்சிகளை கொண்டு கூட ஆண்டு நிறைவேற்றுவாரு. அப்படி இல்லைன்னா தூர தேசத்தில் இருக்கிற ஒரு மனிதர்களை கொண்டு கூட உங்களுக்கு நிறைவேற வேண்டிய வாக்கு தத்தங்களையும், உங்களுக்கு நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, யாரோ ஒரு மனிதங்க, முகம் தெரியாத, ஆள் தெரியாத, பழகாத, உங்களை பற்றி அறியாதவர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்ய முடியும். என கர்த்தர் அப்படிப்பட்ட மனிதர்களை கூட கர்த்தரால் எழுப்ப முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பட்சிகளை கொண்டு கூட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். போஷிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது, அதே ஆற்றண்டையில தண்ணீர் வற்றி போன பொழுது எலியா சோர்ந்து போனாரு. சோர்ந்து போன எலியாவுக்கு கர்த்தர் சொல்ல, நீ புறப்பட்டு போ, சாரி பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அங்கே அந்த உதவியை கொண்டு எலியாவை போஷிக்கிறார். அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. பிரியமானவர்களே, தூர தேசத்திலிருந்து வருகிற மனுஷர்களை கொண்டு ஆலோசனைகளை நிறைவேற்றி முடிக்கிற கர்த்தர் நீங்க உங்க கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டார்னா அது எல்லாவற்றையும் நிறைவேற்றுவா. ஒருவேளை இது தாமதிக்குதே, ஐயோ இது தடையா இருக்கேன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். அவர் அப்படி ஆலோசனை கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் ஆலோசனை கர்த்தர். உங்க குடும்பத்தை குறித்த, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆலோசனை வெளிப்பட போகிறது. சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். 20வது சங்கீதம் 4வது வசனத்துல, அவர் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. பாருங்க, இந்த 12வது மாதம் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆலோசனை நிறைவேறும். ஆமா, ஆண்டவர் நிறைவேற்றுவார். நீங்க சோர்ந்து போக கூடாது. பண்டிகை நாட்கள் தான். ஆண்டவர் சொன்னாரு, மீதி உள்ள இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள அவர் சொன்னதெல்லாம் அவர் நிறைவேற்றுவார். சங்கீதக்காரன் தாவீது 138வது சங்கீதம் 8வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் முடிப்பாருங்க, நீங்க கலங்காதீங்க. அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஏன்னா அவர் திட்டம் பண்ணினாரு, அவர் ஆலோசனை பண்ணி வச்சிருக்கிறாரு, அதை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. ரோமர்களின் நிருபம் 9வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 9:28. அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை அவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்ற பாருங்க, கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. அப்ப நிச்சயமா இந்த பூமியில ஆண்டவர் சீக்கிரமா சில காரியத்தை
காரியத்தை அவர் நிறைவேற்றி முடிக்க போகிறார். அல்லேலூயா. உங்களை குறித்த காரியம் சீக்கிரம் நிறைவேறும். அவர் நிறைவேற்றி முடிப்பார். இந்த பூமியில சில காரியத்தை எதிர்பார்த்து இருக்கிறீங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறல, நிறைவேற போகுது. அவர் நிறைவேற்றுவா. அவர் சொல்லிட்டார்னா அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவர்ட்ட கேட்க போறோம். நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களே சீக்கிரம் நல்ல பிதாவே, நீங்க தந்த நல்ல கிருபை நாளுக்காக நன்றி சொல்கிறேன் ஐயா. நான் கத்தேன், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். உங்கள் நாட்களில் அதை நான் நிறைவேற்றுவேன், அதை நிறைவேற பண்ணுவேன்னு சொன்னீங்களேப்பா. வார்த்தைகள் ஒன்று தாமதிக்க கூடாது. எதிர்பார்த்து காத்திருக்கிற அப்பா ஆண்டவரே, காரியங்களுக்காய் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீதியோடு சீக்கிரமாகவே உடைய காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பீராக. கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். இந்த வசனத்தின்படி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறட்டும், தேவ திட்டங்கள் நிறைவேறும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் கிருபையா இருந்து நடத்துங்கப்பா. இந்த வாக்குத்தத்தத்தின்படியே நாங்கள் ஆண்டவரே தாமதியாது நீங்க சொன்னீங்களே அதன்படி அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.